ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பர்வீன் சமையல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரசம் தான் பார்க்க போறோம். மிளகு ரசம். ரசம்லாம் ஒரு வீடியோவா எதிராம வீடியோல போடுவாங்கன்னு பாக்குறீங்க. என்னோட ஸ்டைல எப்படி ரசம் போடுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். வீடியோ பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்ப ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இது எல்லாமே இங்க வச்சிருக்கேன். அஞ்சலப்பட்டி யாரும் யூஸ் பண்ணுவீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அஞ்சலப்பட்டி யூஸ் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அஞ்சலப்பட்டி இல்லாம வேணாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் அஞ்சலப்பட்டியை பற்றி தெரியுது. யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் சும்மாலாம் ரசம் வைக்க மாட்டேன். ஏன்னா தானாலாம் ரசம் வைக்க மாட்டேன். எல்லாமே நான் அரைச்சி தான் வைப்பேன். முழுக்கு எல்லாமே அஞ்சல்பட்டிலேருந்து முழுக்கு ஜீரகம் எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஒரு அரைச்சி தான் நான் சேர்த்துப்பேன். என்னோட மெத்தட் ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இப்ப பார்க்கலாம். மெழுகு ஒரு ஸ்பூன், ஜீரக அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, கசப்பு வந்துடும். மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 1. இதெல்லாம் நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்குவோம். வாங்க இப்ப நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. துறக்கும் போது செம்ம வாசனைங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. லெமன் சைஸ் புளியை உடைச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், கறிவிடகம். வெயில் நாள் எல்லாரும் இந்த கறிவிடகம் எல்லாரும் வீட்டுல போட்டு வச்சுப்பாங்க. ரசத்துக்கு, சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாவும் நல்லா வாசனையாவும் இருக்கும். மறக்காம நீங்க செஞ்சுக்கோங்க. வீடியோ கேளுங்க, நான் வீடியோ வேணாலும் போடுறேன். வாங்க இப்ப ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் முக்கியமா பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ரசத்துக்கு முக்கியமானது பூண்டு தான். முக்கியமா பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை உரிக்காமலே கழுவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அதுவே ரொம்ப ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி கட் பண்ணிட்டு பூண்டு தட்டிட்டு நம்ம வீடியோ ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லாவே காயிட்டோம். கடாய் நல்லாவே காஞ்சிச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம கைடகம் வெத்து எடுத்துக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். தட்டி வச்சிருந்த போட்டு தோலோட சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டா இருக்கும், மணமாவும் இருக்கும். நம்ம ஆஸ்டர்ஸ் இந்த ரசப்பொடி இருக்குங்களா, அதுல பாதி சேர்த்துக்கோங்க. இப்ப என்னோட ரசத்துக்கு இதாங்க ரொம்பவே டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். நான் சொல்ற மெத்தட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா வதக்கிங்க. இந்த பூண்டு இந்த மசாலாவோட வாசனை வரும் பாருங்க. கிச்சன் இல்லைங்க, வீடு ஃபுல்லா மணக்குங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. என்னோட ரசத்துக்கு என் பையன் ரொம்ப அடிக்ட்டுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மீதி மசாலா ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க.
பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறீங்களா, உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் காரம் கம்மியா சேர்த்துக்கிட்டேன். உங்க வீட்டுக்கு ரசத்துக்கு காரம் போட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். நீங்க காரம் சாப்பிட்றதா இருந்தா அதிகமா சேர்த்துக்கோங்க. நல்லா இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாமே மசாலா எல்லாமே வதங்கிச்சு. இப்ப நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். என் வீடியோஸ் எல்லாரும் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் ஏன் தானே வீடியோ போடல, கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கடைசியா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி புதினா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் டோர் பண்ணி பார்த்து திறந்து பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொத்தமல்லி புதினா இல்லைங்க, நீங்க கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மனமா டேஸ்டா இருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பாத்திரத்தை நல்லா மூடி போட்டு ரெண்டு போட்டு நல்லா இறுக்கி முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம ரசத்தோட வடை வெளியே போகாம அப்படியே இருக்கும். இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.